நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். தம்பி, அக்கா என்னை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. என்கிட்ட பேசணுமா? என் தம்பிடா நீ, ஆம்பளை சிங்கம். போடா போய் பேசு. ஏய், யாரை பார்த்தோம் பயப்படாத. அப்புறம் நல்ல பிள்ளையா பேசு. ஏய், அக்கா கேட்டதில் 90% பண்ணிட்ட, இன்னும் கொஞ்சம் தான். சரிக்கா. டேய் தம்பி, அந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக இருக்கால? அவதாக்கா என்னை கம்பல் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்றா. வெரி குட். நீ இல்லைனா அவ இல்லைங்கிற நிலைமை கொண்டு வரணும்டா. உனக்காக அவ தவிக்கணும், நீ குதினா அவ குதிக்கணும், அழுவுனா அழுவணும். கண்டிப்பாக பண்ணிடுறேங்க்கா. அரசி வீட்டுக்கு போ. டேய் தம்பி, உனக்கு கோடி கோடியா சொத்து இருக்கு. பயப்படாம பேசு. சரிக்கா. சியா. அவன் போன் எடுக்கல. நம்மள வேணான்னு முடிவு பண்ணிட்டால அவன் நம்மளுக்கு எதிரி ஆயிட்டான் தானே அர்த்தம்? இல்ல நல்ல தம்பி, அந்த ஜிஜி அப்படிப்பட்ட ஆள் இல்ல. உனக்கு என்ன தெரியும் ஜிஜே பத்தி? என்ன தெரியும் உனக்கு ஜிஜே பத்தி? இதோட 2வது முறையா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற. அன்னைக்கு நீ என்ன கன்வின்ஸ் பண்ணல இந்த பில்டிங் விட்டு அவன் இறங்கி போயிருக்க முடியுமா? அன்னைக்கு போனா இன்னைக்கு ஆட்டம் காட்டுறான். என்ன நல்ல தம்பி, உனக்கு கோவம் வர மாதிரி எனக்கும் கோவம் வரும். எனக்கு கோவம் வந்தா என்ன நடக்கும் தெரியும்ல? என்ன சப்போர்ட் பண்ணனா? அவசரப்பட்டு எந்த இழப்பும் வரக்கூடாதுன்னு தான் நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணேன். அவன் மேல பாசம் ஒன்றும் இல்லை, புரிஞ்சுக்கோ. சார், அந்த மாயாவும் காணோம் சார். நானும் அவங்க வீட்டில் எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன் சார், எங்கேயும் கிடைக்கல. அவள் சம்மந்தப்பட்ட எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன் சார், எங்கேயுமே இல்லை. நம்ம ஆளுங்க இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. தேட சொல்லுங்க, நல்லா தேட சொல்லுங்க, எல்லா பக்கமும் தேட சொல்லுங்க. எங்கேயாச்சும் அவன் மாட்டானா? விசாரணை வேணாம், முடிச்சிருங்க. ஒருவேளை போலீஸில் மாட்டினா கண்டிப்பா நம்மளை மாட்டி கொடுப்பான். சொல்லட்டும், நல்லா சொல்லட்டும். என்ன பண்ணிடுவாங்க இந்த போலீஸ்? நல்ல தம்பி அரெஸ்ட் பண்ணுவாங்களா? ருத்ரா, இந்த செல்வியை நான் அன்னைக்கே முடிச்சிருப்பேன். அதை இதை சொல்லி ஏமாத்துனது இந்த ஜிஜே தான். இப்ப சொல்றேன், நம்ம தப்பிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. என்ன? அந்த செல்வியை முடிச்சிருங்க. பழிய தூக்கி ஜிஜே மேல போட்டுருங்க. அதோட கேஸ் முடிஞ்சிடும், அவன் ஆட்டமும் முடிஞ்சிடும். டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செல்வியோட கதையை முடியுங்க. நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. முகம் தெரியாத டீமே இருக்கு.
அவன் என்ன வருவானா மாட்டானா? வரா, கால் பண்ணு, வந்துட்டே இருக்கானா? இதை பார், நாங்கள் 2 பேரும் பேசும்போது நீ குறுக்க ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. எனக்கு என்னமோ இது ஒத்து வரும்னு தோணல. எனக்கு பிடிக்கல. உதய், நீ அவனை பார்த்ததே இல்லை. பிடிக்கலன்னா என்ன அர்த்தம்? எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். டேய், உனக்கு தான் லவ்வே பிடிக்காதே. ஆமாம், எனக்கு லவ் பிடிக்காது தான். உனக்கு ஒரு பிரச்சனை, நாங்கள் தான் வந்து நிற்கணும். நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து வளர்த்து உன்னை குரங்கையில் பிடிச்சி கொடுக்க சொல்றியா? டேய், உனக்கு பிடிக்கலனா நீ ஒதுங்கிக்கோ. அவனை தேவையில்லாம குரங்குகிறீங்களா சொல்லாத. எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. கலை, அப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா. அவன் கருத்தை அவன் சொல்கிறான். தங்கச்சி மேலே இருக்கிற பாசம் அவனை பேச வைக்குது. அவன் ஒன்றும் என் மேலே இருக்க பாசத்தினால இப்படி பேசலப்பா. அவன் பொண்டாட்டி மேலே இருக்கிற கோவத்தினால இப்படி பேசுகிறான். அப்பா, நீங்கள் சொல்லுங்கப்பா, அது போதும். நீங்கள் அவனை பாருங்க, அவன்கிட்ட பேசுங்க. அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, ப்ளீஸ். பா, இப்போ கூட பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்ல, அவளுக்கு பிடிச்சதான் சொல்லிட்டு இருக்கா. டேய், இந்த பாருமா, நான் எதுவும் பேச போகிறதில்ல. உங்கள் அம்மாவும் பாட்டி தான் வரிஞ்சு கட்டிட்டு நிற்கிறாங்களே, அவங்க பேசட்டும், முடிவெடுக்கட்டும். நான் ஒரு பார்வையாளனாக மட்டும் இருக்கேன். ஏன்பா, ஏன் இப்படி ஆயிட்டீங்க? கலை கலைன்னு என் மேலே உயிராக இருப்பீங்களே, என்னாச்சுப்பா உங்களுக்கு? அவன் பாவப்பா. அவனுடைய நிலைமையில ஏய், என்ன நிலைமை? என்ன நிலைமை? ஒண்ணு இல்ல. பா, ரொம்ப வேகமா இருக்காப்பா. ஆபத்துன்னு சொல்லுங்கப்பா. உதய், சும்மா இரு. ஹலோ, எங்க இருக்க? இங்க எல்லாரும் சமாளிக்கிறதுக்குள்ள போதும் ஆகுது. எல்லாரும் உனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கரெக்டா எங்க இருக்க சொல்லு. எனது நேர பார்க்கவா? ஹாய் கண்ணா. ஹாய். வா. ஏய், என்னோட ஹெல்த் விஷயம் எதுவும் தெரியாதுல்ல? சொல்லல. பயப்படாத. இந்த விஷயம் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்போம். உள்ள வா. யார் இருக்கிற வரைக்கும்? கண்ணா, வா. இது என் அண்ணா. ஹாய். அப்பா. நல்லா இருப்பேன். போ. வா. உதய், இப்போ அது பிடிச்சிருக்கா? எப்பவுமே அவனை எனக்கு பிடிக்காது. என் பாட்டி. வணக்கம். நல்லா இருப்பா. என் அண்ணி. ஹாய். ஹாய். அம்மா. சரி உட்கார். நீங்க நிக்கிறீங்க. நீ உட்காருப்பா. அரசி, பேசுமா. பேர் என்ன? என் பேரு கண்ணன். உட்காரு. பா, அவன் ஃப்ராடுப்பா. பார்த்தாலே தெரியல. கலை அரிசியை லவ் பண்றியா? ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். சின்சியரானா இதை தவிர வேற எந்த வேலையும் செய்யறது இல்லையா? இல்லம்மா, ட்ரூ லவ்னு சொல்ல வந்தேன். இந்த பாரு, நீ என்ன வேலை பண்ணுற, என்ன சம்பாதிக்கிற, இதெல்லாம் நான் கேட்க போகிறதில்ல. ஏன்னா நீ படிச்சுட்ருக்கேன்னு அவ சொன்னா. அது கேட்டோ எந்த பிரயோஜனமும் இல்லை. எனக்கு என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். கண்டிப்பா இருப்பா. எப்படி? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அக்கா தான். அவங்க எனக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அக்காவா? அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க பிஸ்னஸ் விஷயமா ஃபாரின் டூரில் இருக்காங்க.
படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அக்காவோட பிஸ்னஸை கூட நான் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பின்னாடி அக்காவே எனக்கு ஒரு பிஸ்னஸ் வச்சு கொடுக்கலாம். எனக்கு தெரியும் கலை உங்கள் அம்மா ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர், அவங்க அப்பா ஒரு பெரிய ஜட்ஜ். அந்த கௌரவத்துக்கு ஈக்குவலாக நானும் இருக்கணும், என் ஃபேமிலி இருக்கணும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். என் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் தரேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் சம்மதிப்பீங்க. ஓ, உங்கள் காதலை நான் ஏற்றுக்கலைன்னா என்ன பண்ணுவீங்க? நம்ம ஃபேமிலிக்கு ஈக்குவலான ஃபேமிலின்னு தானே அவன் சொல்கிறான். இப்போவே தாலி கட்ட சொல்லுவா? கொஞ்சம் பேசாமல் இருக்கீங்களா? சொல்லு, உங்கள் லவ்வை ஏற்றுக்கலைன்னா என்ன பண்ணுவேன்? ஓடி போயிடுவீங்களா? இல்லை மேடம், என்னை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் சமத்தோடு நடக்கிறதா முழுமையான காதல், முழுமையான கல்யாணம். அப்போ தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். அதனால் நீங்கள் சம்மதிக்கிற வரைக்கும் நான் காத்துட்ருப்பேன். சம்மதிக்க வைக்க நான் முயற்சி பண்ணுவேன். எந்த வகையில் உங்கள் இமேஜ் கெட்டு போகிற அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேன். எப்போ நான் கலையை லவ் பண்ண ஆரம்பிச்சனோ அப்போவே உங்கள் குடும்பம் என் குடும்பம், உங்கள் இமேஜ் என் இமேஜ். உங்கள் லவ் பற்றி உங்கள் அக்காவுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் சொல்லலையா? எங்கள் கல்யாணத்துக்கு முதல்ல உங்கள் சம்மதம் தான் தேவை. நீங்கள் சம்மதிச்சதுக்கப்புறம் தான் நான் எங்கள் அக்காட்ட சொல்லலான் இருக்கேன். நான் சம்மதிச்சு உன் அக்கா சம்மதிக்கலைன்னா? அவங்க சம்மதத்தோடு தான் எல்லாமே நடக்குது. என்னது? இல்லை, அக்காவுக்கு நானா உயிர். அது உங்கள் குடும்பத்தில் பொண்ணு எடுக்கணும்னு சொன்னால் அக்கா கண்டிப்பாக மறுக்க மாட்டாங்க, கண்டிப்பாக சம்மதிப்பாங்க. ஓகே, அப்போ அக்கா கிட்ட சம்மதம் வாங்கிட்டு என்கிட்ட வந்து சொல்லு. சரி, பரவாயில்ல. சரி. அரசி, பையன் ரொம்ப நல்ல பையனாக தான் இருக்கான். பேரை கெடுத்து எழுந்து நின்று பதில் சொல்கிறான். இந்த விஷயத்தில் ஒன்றும் யோசிக்க வேண்டாம், இதையே முடிச்சிருவோம். பையன் நல்லவனாக இருக்காம்மா. பார்ப்போம். என்ன ருத்ரா, முடிவு பண்ணிட்டியா? முடிவு பண்ணிட்டேன். எப்போ? இன்னும் 2 நாளில். எங்க வச்சு? அது வசதிக்கு தகுந்த மாதிரி. எங்கே வேணாலும் வச்சு பண்ணு, ஆனால் நம்ம மேலே சந்தேகம் வரக்கூடாது. தலைமறைவாக இருக்க ஜிஜே தான் இதுவும் பண்ணியிருப்பான்னு போலீஸை நம்பவை. நம்மளுக்கு 2 பக்கம் இருக்க பிரச்சனை இதோட தீந்துடும். என்ன புரிஞ்சுதா? ஓகே. இதை நீ முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறதே முடிவு செய்ய முடியும். என்னைக்கு ஜிஜே என் ஃபோன் அட்டன் பண்ணாமல் தலைமறைவாக இருந்துட்டு என்னை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டானோ அன்றைக்கி அவன் எனக்கு முழு எதிரி ஆகிட்டான். சிரிச்சுக்கிட்டே அமைதியாக எல்லா காரியமும் செய்ய ஆரம்பிச்சதாலும் நம்ம இப்படித்தான் அவன் நினச்சிட்டான்ல, விட மாட்டேன். இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவனை விட மாட்டேன். அவன் கண்டிப்பாக சென்னையை விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாது. அவன் தலைமறைவானதுக்கப்புறம் தான் போலீஸ் அவனை தேட ஆரம்பிச்சிருக்கு. அவன் சிட்டியை விட்டு வெளியே போகணும்னு நினச்சிருந்தாலே போலீஸ் நேரம் அவனை அரெஸ்ட் பண்ணிடும். கண்டிப்பாக அவன் இந்த ஊரில் தான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கான். முதல்ல அந்த செல்வியை முடி, அதை வச்சு ஜிஜேயோட கதையை முடிச்சிடுறேன். ஓகே. அந்த மாயா எங்க? தெரியல. தெரியல 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 தெரியல, எதை கேட்டாலும் தெரியல. பின்ன எப்படி? தெரிலன்னா தெரிலன்னு தானே சொல்ல முடியும். எனக்கு என்னமோ அவள் ஏதோ ஃபாரின் கண்ட்ரியில் இருப்பான்னு தோணுது. ரொம்ப நாள் ஆச்சு அவளை பார்த்து. ஜிஜே தான் பிளான் பண்ணி அனுப்பி வச்சிட்டான்.
செல்வியை பயமுறுத்துறதுக்காக ஜிஜியோட குழந்தைங்களை கடத்தி வச்சல, அந்த குழந்தைங்க எங்கே இப்போ? அந்த சம்பவம் நடந்த அடுத்த நாளே செல்வி அந்த குழந்தைங்களை எங்கேயோ பத்திரமா கொண்டு போய் வச்சுட்டா. வேற ஏதாவது செஞ்சு பயமுறுத்தினா செல்வி பயப்படுவான்னு யோசிக்கிறியா? செல்வி யாருக்கும் பயப்படவும் மாட்டா, யாருக்காக மாறவும் மாட்டா. இந்த வழக்கை விசாரிக்கிற எந்த அதிகாரி மாறினாலும் செல்வி மாற மாட்டா. இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட சாட்சிகள் யார் மாறினாலும் செல்வி மாற மாட்டா. தாமரை நிரபராதி நிரூபிக்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவா. நம்மளுக்கு ஆபத்துன்னு ஒன்று வந்து அது செல்வியால் தான் வரும். செல்வி நினைக்கிறது மட்டும் நடந்துருச்சுன்னா நாம் நினச்ச எதுவுமே நடக்காது. தாமதிக்க வேணாம், செல்வியை முடிச்சிடும். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். ஜிஜே நல்ல தம்பிக்கே தெரியாமல் தலைமறைவாயிட்டான். நல்ல தம்பி ஜிஜே மேலே பயங்கர கோபத்தில் இருக்கான். ஏன் மேடம் நாம் நல்ல தம்பியை அரெஸ்ட் பண்ணக்கூடாது? நோ, அவனுக்கு எதிராக எந்த சாட்சியும் இல்லாமல் அவனை அரெஸ்ட் பண்ண முடியாது. நாம் எப்போவுமே முதலேருந்து போனாதான் தலைவனாக இருக்கிறவனை பிடிக்க முடியும். ஜிஜேவை பிடிக்கணும், அவனை வச்சு நல்ல தம்பியை பிடிக்கணும், அவனை வச்சு அந்த கூட்டத்தையே பிடிக்கணும். ஆமாம், நல்ல தம்பி இப்போ எங்கே இருக்கான்? அவனுக்குன்னு குறிப்பிட்ட இடம் எதுவும் கிடையாது மேடம். அவன் எங்கே வேணாலும் இருப்பான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன? நல்ல தம்பி ருத்ராவை வச்சு செல்வியை மர்டர் பண்ண பிளான் பண்ணியிருக்கான். எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். செல்வி இல்லைனா இந்த கேஸே இல்லாமல் போயிடுங்கிறதுல அவன் தெளிவாக இருக்கான். செல்வி நீங்கள் காப்பாற்றணும். இந்த கேஸை முடிக்க குற்றவாளியை நீங்கள் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். உடனே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் மேடம். அந்த செல்விக்கு நம்ம எப்படியாவது பாதுகாப்பு கொடுக்கணும். அது மட்டும் இல்லை மேடம், தாமரை ஜெயிலில் தற்கொலை பண்ணிக்கல, அது கொலையாக இருக்குமோன்னு எனக்கு டவுட்டாக இருக்கு மேடம். அதுவும் அந்த நல்ல தம்பி வேலையாக தான் இருக்கணும். அதுக்கு அந்த ஜிஜே உடந்தையாக இருந்திருக்கணும். நல்ல தம்பி குறி வச்சுட்டா தப்பிக்கிறது கஷ்டம். செல்வியை எப்படியாவது ரெஸ்கியூ பண்ணுங்க மேடம். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்கு மேடம். தேங்க்யூ. நல்ல தம்பி ருத்ராவை வச்சு செல்வியை மர்டர் பண்ண பிளான் பண்ணியிருக்கேன். வசதி மேடம், என் கூட வா. ஓகே. அது போடு. அதுக்கப்புறம் அதான் வந்தாச்சு, இருந்தாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ஏன் இங்க இருந்துகிட்டு? கிளம்பலாம். ஏண்டி இப்படி ஆயிட்ட? மகி போனதுல இருந்து அம்மா பூஜை ரூம்லயே இருக்காங்க, அப்பா மொத்தமா இடிஞ்சு போய் உட்காந்துருக்காரு, மது ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. இந்த மாதிரி சூழ்நிலையில கூட இருந்து ஆறுதல் சொல்லணும் இல்லாம போலம் துடிக்கிறியே, நீ எல்லாம் மனுஷ ஜென்மமா? அதான் எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு உங்க தம்பி இருக்காருல்ல. இப்ப கூட கிச்சன்ல அவர் தான் விழுந்து விழுந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. நாம எதுக்காக இங்க இருந்துகிட்டு? கூட்டத்தோட கூட்டமா கிளம்பலாம், வாங்க. என்னால வர முடியாது, நீ வேணா போ. என்னால உன்ன மாதிரி சுயநலமாலாம் யோசிக்க முடியாது. பொதுநலமாவே யோசிங்க. ஆனா இங்க இருக்க வேண்டாம், வாங்க போலாம். அப்பா, இன்னும் எத்தனை நாளைக்குப்பா இப்படியே சகஜ நிலைமைக்கு வந்து தானே ஆகணும்?
நான் கிளம்புறேன்ப்பா. அவர் வேற ஃபோன் மேல ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. நீ போக வேண்டாமா? ஏன்பா? போதுமா? ஒரு பொண்ணு போனதை என்னால தாங்கிக்க முடியல. நீ நடத்துற போராட்டத்துல உனக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்துருச்சுன்னா கண்டிப்பா அப்பா உயிரோட இருக்கவே மாட்டோமா. மாமா நாங்க கிளம்புறோம். அம்மா எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்கம்மா. நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தா அது போதும் எனக்கு. அது போதும். கவலைப்படாதீங்க, இவரை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். வாய் திறக்காதீங்க, வீணா பிரச்சனையாகும். இன்னைக்கு நம்ம கிளம்புன மாதிரி தான். செல்வி, என் கூட வா. ஏமா எதுக்கு செல்வியை கூப்பிடுறீங்க? நீங்க செஞ்சதெல்லாம் பத்தாதா? செல்வியை கூட்டு போய் என்ன பண்ண போறீங்க? செல்வி வா. ஏன் வரணும்? என்ன காரணம்னு சொல்லுங்க. 143 பேர் இறந்து போன கேஸ்ல முக்கியமான குற்றவாளியை உன்னை அரெஸ்ட் பண்றேன். என்னங்க என்ன நடக்குதுங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்ததே எங்க அக்கா தான். குற்றவாளியை கண்டுபிடிங்கன்னு உங்ககிட்ட வந்து நின்னவங்களே நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்களா? நல்லா இருக்குங்க நியாயம். நீங்க என்ன அராஜகம் வேணா பண்ணுவீங்க, நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? எங்க அக்கா அரெஸ்ட் பண்ண நாங்க அனுமதிக்க மாட்டோங்க. எங்க எல்லாரும் ஏதாவது பண்ணிட்டு அப்புறமா நீங்க கூட்டிட்டு போங்க. ஏமா கூட்டு போயிடு செல்விமாவை. நம்ம கூட்டு போயிடு. நீங்க உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்படிதான் என் தங்கச்சியை கூட்டிட்டு போய் சாட்சி சொல்ல வைக்கிறேன்னு கொன்னே போட்டுட்டீங்க. இப்ப அடுத்தது எங்க அக்காவா? கேட்க ஆள் இல்லைன்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மனித உரிமை கமிஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவார். எங்க வேணாலும் போய்க்கோ. செல்வி, என் கூட வா. அக்கா நீ போவதக்கா. என்ன நீங்க கூப்பிட்டு நான் வந்துடணுமா? செல்விமா நீ எங்க போவதக்கா? அக்கா நீ போகாத. அவங்க என்ன பண்ணுவாங்க? என்னங்க பண்ணுவீங்க? நீ போகாதக்கா. உங்க சௌரியத்துக்கு என்ன வேணா இந்த பாருங்க, பண்ணுவீங்களா? நீங்க எல்லாம் கொஞ்சம் சும்மா இருங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம். என்கிட்ட நேருக்கு நேரா வந்து நிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு உடனே வருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா கொஞ்சம் லேட்டா வந்திருக்கீங்க. ஆனா அதுவும் என் தம்பி தங்கச்சி பக்கம் போகாம நேரா என்கிட்ட வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இது பாருங்க, நீங்க யாரும் எனக்காக ஒன்றும் கலாட்டப்பட வேண்டாம். இதுல நானாச்சு அவங்களாச்சு பார்த்துக்கலாம். மேடம், 143 பேர் செத்ததுக்கு நான் தான் காரணம்னு பொய் கேஸ் போட்டிருக்கீங்க. அது மட்டுமா இல்லை வேற ஏதாவது கேஸ் போட்டிருக்கீங்களா? தாமரை ஜெயில தற்கொலை படிக்கல, அது கொலை. அதுக்காகவும் நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். என்னங்க இது அநியாயமா இருக்கு? போலாமா? என்னம்மா இவ்வளவு பெரிய பழிய தூக்கி செல்விமா மேல போடுறீங்க? முதல்ல நீங்க என் மேல சுமத்தின குற்றத்தை கூட நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா ரெண்டாவது சொன்னீங்க பாருங்க, அது அபாண்டம். எனக்கு உயிருக்கு உயிரா இருந்தவள நான் கொலை பண்ணேன்னு சொல்றீங்களா? அது பெரிய பாவம். அக்கா அக்கா இவங்க ஏதோ பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க. போகாதக்கா, போகாத, தயவு செஞ்சு போகாத. செல்விமா நீ எங்கேயும் போக வேண்டாமா. அவங்க என்னால என்ன பண்ண முடியுமோ வேண்டாம் வேண்டாம், நீங்க யாரும் எனக்காக எதுவும் பேச வேண்டாம். அது வேற ஒரு காரணமா சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப நான் எங்க வரணும்னு சொல்லுங்க, வரேன். வசந்தி. எஸ் மேடம். கூட்டிட்டு வா.
அக்கா 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 வேண்டாக்கா அக்கா வேணாக்கா அக்கா அக்கா போவேண்டாக்கா சொன்னா கேளுக்கா செல்விமா அக்கா செல்வி ஹலோ கார்த்திகேயன் யார்? என்ன சார் நடக்குது? உங்க வைஃப் நேரா வந்து என் செல்விமாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன நடக்குதுங்க? செல்வி உயிரோட இருக்கு, உங்களுக்கு பிடிக்கலையா? என்ன இதெல்லாம்? என்னது சார்? சந்தோஷம் தானே? என்னை இப்படி பார்க்கணும்னு தானே நீங்க ஆசைப்பட்டீங்க? உங்க ஆசை நிறைவேறிடுச்சா? நான் வெளியில வந்தா பிரச்சனையா இருப்பேன்னு அப்ப நினைக்கல, இப்ப நினைக்கிறீங்க. செல்வி, நான் அப்பவும் தப்பு பண்ணல, இப்பவும் தப்பு பண்ணல. ஆமாமா, எத்தனையோ சோதனைகளை சந்திச்சு வளர்ந்தவனா இந்த ஜெயில இருந்து பக்குவம் அடையணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அதானே அரெஸ்ட் பண்ணீங்க. நீங்க என்ன அழிக்கிறதா இருந்தா நான் பிறந்தப்பவே அழிச்சிருக்கணும். இப்ப நான் வளர்ந்துட்டேன், உங்களால இனிமே அழிக்க முடியாது. இரும்ப நெருப்புல போட போடதான் ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன ஜெயில போடல, நெருப்புல போட்டிருக்கீங்க. ஸ்ட்ராங் ஆவ, உங்களை அழிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆவ. தப்பு எங்க நடந்தாலும் தண்டனை கொடுக்கறது மட்டும் போலீஸோட வேலை இல்ல. தப்பு எங்கேயோ நடக்காம இருக்க தடுக்கிறதும் போலீஸோட வேலை. நான் இன்னைக்கு ஒரு உண்மையான போலீஸ் ஆபீசரா இருந்திருக்கேன். புள்ளைய காப்பாத்துற தாயாவும் இருந்திருக்கேன். அதெல்லாம் உனக்கு புரியாது. புரிய வேண்டிய நேரத்துல புரியும். நான் உங்ககிட்ட பேச விரும்பல. நீ கொஞ்ச நாள் இங்கே இரு, புரியுதா? அதான் உனக்கு நல்லது. வசதி. எஸ் மேடம். தண்ணி எல்லாம் சரியா இருக்கான பாருங்க. ஓகே மேடம். ஒரு ஃபேன் ஒன்று வைங்க. ஓகே ஓகே மேடம். சாப்பாடு எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி. ஓகே மேடம். இந்த பாருங்க, சும்மா நடிக்காதீங்க. நல்லாவே நடிக்கிறீங்க, ஏதோ பெருசா கேர் எடுத்துக்கிற மாதிரி. எல்லாருக்கும் எப்படியோ நான் அப்படியே இருந்துக்கிறேன். எந்த ஸ்பெஷல் கேரும் எனக்கு வேண்டாம்.
செல்வி அரெஸ்ட் பண்ணியிருக்கியா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. ஆமா, ஏன்? காரணம் இருக்கு. என்ன காரணம்? அது இப்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆதாரம் கிடைச்சதுனால அரெஸ்ட் பண்ணேன். என்ன ஆதாரம்? உங்களுக்கு தெரியாதா ஆதாரம் நான் எங்க சொல்லுவேன்னு? கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் பண்ண முதல் போலீஸ் ஆஃபீஸர் நான் இப்பதான் பார்க்கறேன். ஏன் தப்பா பண்ணிட்டு முன்னேற்பாடா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல? அரசே, எதுவும் தெரியாதவன்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாத. விசாரணை கமிஷன் நடத்துறவனா? 143 பேர் செத்ததுக்கும் செல்விக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனா நீ செல்வி அரெஸ்ட் பண்ணியிருக்க. காரணம் கேட்டா சொல்ல மறுக்கிற. என்ன ஆப்போசிட் டீம்ல பணங்கன்னா வாங்கிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணலாம்னு பாக்குறியா? இந்த பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. வீட்டுக்குள்ள வரும்போது ஆபீஸ வெளியில விட்டு வரணும்னு நினைக்கிறவனா? இது ஆபீஸ் விஷயம் இல்ல, குடும்ப விஷயம். அவ அன்னைக்கு வீட்டுக்கு வந்ததுக்காக தான் இதெல்லாமா? ஏன் எல்லாருமே என்ன தப்பாவே நினைக்கிறீங்க? நான் எது செஞ்சாலும் தப்பு தப்பு தப்புன்னு தப்பாவே பாக்குறீங்க. நான் என்ன ராட்சசியா? நானும் மனுஷி தாங்க. நான் என்ன நல்லதா நினைக்க மாட்டேனா? உங்க எல்லாருக்கிட்டையும் நான் நல்ல பேர் வாங்கணும்னா என் வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டுல உட்காந்து சமைச்சிட்டு இருக்கணும். செல்வி இடத்துல அவ மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் நான் அந்த ஆக்ஷன் தான் எடுப்பேன். அவ ஏன் கஸ்டடியில இருக்கிறது அவளுக்கு இருக்கிறதா? சொல்லு சொல்லு. இருக்கிறதா? உள்ள வச்சு இன்கொயரிங்கிற பேர்ல வேற ஏதாவது பண்ணி உன் பர்சனல் ப்ராப்ளத்தை இல்லாம ஆக்கிடலான்னு பாக்குற? இது பாருங்க, நல்ல விதமா யோசிங்க. எல்லாமே நல்லதுக்காக தான். அரெஸ்ட் பண்ணுவ, அழ வைப்ப, மொத்த குடும்பமும் கதரும். அத நல்லதுக்குன்னுவ. எது நல்லது? யாருக்கு நல்லது? மத்தவங்களுக்கா இல்ல உனக்கா? குற்றவாளியை பிடிக்கணுங்கிற நினைப்பை விட செல்விய குற்றவாளியை ஆக்கணுங்கிற நினைப்பு தான் உனக்கு அதிகம். இத பாரு அரசி, உன்னுடைய நேர்மை, கடமை, பாசம் இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இப்படியே போனா மொத்தமா ஒண்ணு இல்லாம போயிடுவ. நான் அப்படியே தாங்க இருக்கேன். என்கிட்ட எந்த மாற்றமும் இல்ல. உங்க பார்வையில தான் தப்பு இருக்கு. மரியாதையா செல்வியை வெளிவிடு. நோ. ஏன்? நான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற அக்யூஸ்ட வெளியில விட சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. இது என் வீடு. இங்க நான் ஒரு போலீஸ் ஆபீசரும் இல்ல, நீங்க ஜட்ஜும் இல்ல. அரசே! மிஸ்டர் கார்த்திகே, இனிமே செல்வி விஷயத்துல யாரும் தலையிட வேண்டாம். எந்த விளக்கமும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. சொல்லவும் மாட்டேன். இது என் டிபார்ட்மெண்டோட ரகசியம். என்ன இல்லை தம்பி, என்னாச்சு? ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? செல்வி ஏன் அரசியை அரெஸ்ட் பண்ணணும்? தெரியல. உங்களுக்கு தெரியுமா செல்வி ஏன் அரசை அரெஸ்ட் பண்ணணும்? தெரியல சார். ஜிஜியை பத்தி எதுவும் தகவல் கிடைச்சதா? தெரியல சார். தெரியல, எதுவும் தெரியாது. எதுக்கே இருக்கீங்க என் கூட எல்லாரும்? போய் சொல்லுங்க எங்கேயாச்சும். செல்வராணி,
என்னாச்சு ஜிஜி? என்ன சாப்பாடு இது? மண்ணு மாதிரி இருக்கு. ஜெயில இருக்க மாதிரி ட்ரெஸ் தான் மாற்ற முடியலன்னா சாப்பாடு கூட உப்பு உரப்பு இல்லாமல் இருக்கணுமா? கத்தாதீங்க. இந்த சாப்பாடு நீங்களும் சாப்பிட்றீங்களா இல்லைன்னா எனக்கு மட்டும் கொடுக்குறீங்களா? நாங்க சாப்பிடுற சாப்பாடு தான் உங்களுக்கு. இல்லை போய் நான் நம்ப மாட்டேன். ப்ளீஸ். இதை சாப்பிட்டா சூடு சொர்ண ரோஷம் எதுவும் இருக்காது. இந்த சாப்பாடை சாப்பிட்டு எப்படி அத்தை இவ்வளோ வீரமாக இருக்காங்க? இல்லை, இந்த பார், உன்னால் காரசாரமாக சாப்பாடு கொடுக்க முடிஞ்சா கொடு, இல்லை நான் வெளியே போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். என்ன உன் புருஷன் தானே கூப்பிடுறான்? போயிட்டு வந்துடுறேன். நான் நல்ல சாப்பாடு உங்களுக்கு செஞ்சு கொண்டு வரேன். ப்ளீஸ் கொண்டு வரேன். செல்வராணி எங்க போயிட்டாவோ? செல்வராணி 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 ஏய் என்ன என்ன பிரச்சனை உனக்கு? வயிறு வலிக்குதுங்க. வயிறு வலிச்சா வீட்டை சுத்தி சுத்தி வருவியா? நீ முதல் டாக்டர்கிட்ட கிளம்பு. வா. வேண்டாம் வாடி. வேண்டாம். கால் பண்ண அதுக்குள்ள வந்துட்ட. உட்காரு. பாட்டி பாட்டி கண்ணா. வணக்கம். வாப்பா. அம்மா. அரசி. வாங்க உட்காருப்பா. இல்லை பரவாயில்ல. உன் அக்கா கிட்ட பேசுனியா? பேசுனேன். அவங்க என்ன சொன்னாங்க? உங்கள் குடும்பம் சொன்னோன்னே உடனே ஒத்துக்கிட்டாங்க. நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும்னு சொன்னாங்க. மேடம் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்குன்னு வேறு சொன்னாங்க. அப்படியா? அரசியை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆமாம், உங்கள் அக்கா கல்யாணமே பண்ணிக்கலையா? கல்யாணம் ஆச்சு, ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை. அது ஒரு பெரிய கதைங்க. எல்லார் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என்ன பண்ணுறது? ஆமாம், உங்கள் ஊர் எது? பெங்களூர் தான். சின்ன வயசுலேயே நாங்கள் அங்கே செட்டில் ஆகிட்டோம். அப்பா அம்மா? எனக்கு விவரம் தெரியும் முன்னாலே எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. என்னை படிக்க வச்சது எல்லாமே எங்கள் அக்கா தான். அக்கா உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. பேசுகிறீங்களா? இல்லைப்பா, விட்டுடு. நான் நேரில் வந்து ஒன்று பேசுகிறேன். நீ போட்டு கொடுப்பா, நான் பேசுகிறேன். சரி. தம்பி. அக்கா, நான் லவ் பண்ணுறதா சொன்னேன்க்கா. அந்த பொண்ணோட வீட்டில் பெரியவங்க பேசணும்னு சொன்னாங்க. அரசியா? இல்லை, ஆண்டி உங்க அம்மா. கொடு. ஒரு நிமிஷம். இந்தாங்க. ஹலோ, நான் கலையோட பாட்டி பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எனக்கு எந்த குறையும் இல்லை. தம்பி எல்லா விஷயத்தையும் சொன்னான். எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். உங்கள் வீட்டில் பொண்ணெடுக்க நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். சொன்னாங்க சொன்னாங்க.
நீங்க சொன்னதா சொன்னாங்க. ஃபோன்லயே நீங்க அதே தான் சொல்றீங்க. எப்ப நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்க? வரேன், கூடிய சீக்கிரத்தில் வரேன். எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வேலைங்களாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன். அப்புறம் அரசியம்மா நல்லா இருக்காங்களா? அவங்கள நான் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. சொல்லிடுறேன். அரசி, நீ பேசுறியா? இல்லைம்மா, நான் அப்புறமா பேசுகிறேன். நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. உங்களை உடனே பார்க்கணும் போல இருக்கு. பார்க்க தானே போறீங்க. அப்புறம் சின்ன சிரிச்சுங்க, ரொம்ப வெயிட் பண்ண வைக்க வேண்டாம். ஒரு நல்ல நாளை பாருங்க, ஃபார்மாலிட்டிஸ்லாம் பேசி நிச்சயம் பண்ணிடலாம். கண்டிப்பா. நீங்க எப்ப வரீங்கன்னு சொல்லுங்க, அன்னைக்கே அரேஞ்ச் பண்ணிடலாம். எங்க குடும்பத்துக்கு உங்க குடும்பத்துக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எல்லா விஐபிஸையும் கூப்பிடுங்க, என் சைட்லயும் நான் கூப்பிடுறேன். சீக்கிரம் தேதியை சொல்லுங்க, அரேஞ்ச் பண்ணிடுவோம். சொல்றேன், தம்பிக்கிட்ட சொல்றேன். ரொம்ப நன்றிங்க. சரி, ஃபோனை வைக்கட்டுமா? சரிங்க. அரசி, எனக்கு இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. உன்னை ரொம்ப கேட்டதா சொல்ல சொன்னாங்க. சீக்கிரம் நிச்சயம் பண்ணிடலான்னு கூட சொன்னாங்கம்மா. சரி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.